வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. சதாசிவசமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமம் அஸ்மதாச்சாரியபர்யந்தம் வந்தே குரு பரம்பரா. உலகம் யாவையும் தாமுழாக்களும் விளைவறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா உலகே சரணாங்களே. எல்லாம் வல்ல அங்கே கண்ணி உடனான செந்தமிழ் சொக்கன் திருவருட் கருணையினாலும் இந்த பரந்த பாரத தேசத்தில் பல்வேறு ரிஷிகள், முனிவர்கள், குருமார்கள் பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகளை அருளி செய்திருக்கிறார். அதிலே சாக்த வழிபாட்டிலே 4 நவராத்திரிகள். இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் ஆரம்பித்தோம்னா முதல்ல தை அமாவாசை அன்னைக்கு ஷியாமலா நவராத்திரி, பங்குனி அமாவாசை அன்னைக்கு வசந்த நவராத்திரி, ஆனி அமாவாசை அன்னைக்கு வாராகி நவராத்திரி, தட்சிணாயனத்தில் ஒரே ஒரு நவராத்திரி புரட்டாசி மாதம் அமாவாசை சாரதா நவராத்திரி. இந்த ஷியாமலா நவராத்திரி பற்றி முதல்ல ஒரு சங்கல்பத்துக்கு ஒரு இது பண்ணுறது. ஷியாமலா நவராத்திரிங்கிறது நம்ம படிப்பு, நம்ம குழந்தைகளுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரியான வேலை, அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு குடும்பம். இந்த ராத்திரி நைட் டியூட்டி டே டியூட்டிலாம் இருக்கிற மாதிரி ஒரு வேலை. ஆனால் அவன் கல்யாணம் பண்ணுற பொண்ணுக்கும் அந்த நைட் டியூட்டி இன்னும் நைட்டில் பயம் ஜாஸ்தி, நைட் டியூட்டி நான் தனியாக இருக்க மாட்டேன், போவே மாட்டேன், அந்த மாதிரிலாம் சொல்கிற மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரிலாம் இல்லாமல் நாம் என்ன படித்தோமோ, எந்த வேலைக்கு போகிறோமோ அந்த வேலைக்கு தகுந்த மாதிரியான ஒரு இல்லத்தரசி, அதுக்கு தேவையானமான வீடு. சார், நான் திருச்சியில் ஒரு வீடு கட்டியிருக்கேன் சார், ஆனால் மெட்ராஸில் தான் 40 வருஷம் வேலை பார்க்குறேன் சார். சரி, என்னையா பண்ணுறேன்? ஒரே ஒரு ரூம் மாடியில் வச்சுருக்கேன் சார், அது நான் பொங்கல் அன்றைக்கி போய் அங்கே சாமி கும்பிடுவேன் சார். அப்படி கிடையாது. நீங்கள் கட்டுகிற வீட்டிலையோ இல்லை நீங்கள் வாங்குகிற வீட்டிலையோ நீங்கள் குடியிருக்கணும். அந்த மாதிரி அமைப்பெல்லாம் கிடைப்பதற்கு இந்த ஷியாமலா நவராத்திரி ரொம்ப விசேஷம். தமிழ்நாட்டில் ஷியாமலா தேவி அம்சமாக மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர், மீனாட்சி அம்பாள் இருக்கிறார். மதுரையில் ஆனி மாதத்துலேருந்து, ஆனி மூலம்லேருந்து சுந்தரேஸ்வரர் சிவனுடைய ஆட்சி இது வரைக்கும் சித்திரை உற்சவம் வரைக்கும். சித்திரை உற்சவத்துலேருந்து மீனாட்சி ஆட்சி. இதில் 2 இப்போ உத்தராயணம் தட்சிணாயனம் மாதிரி நிறைய கோயில்கள் இருக்குது. இப்போ திருவள்ளரை எடுத்துட்டிங்கன்னா 2 வாசப்படி இருக்கும். ஒன்று உத்தராயணம், ஒன்று தட்சிணாயனம். இந்த உத்தராயணம் ஆரம்பிக்கிற அந்த தை மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு பண்ணி இந்த பக்கம் கதவை திறந்துருவா. அதே மாதிரி ஆடி மாதம் பூஜை பண்ணி அந்த பக்கம் திறந்துருவா. அந்த மாதிரி ரொம்ப விசேஷமான கோயில் உங்களுக்கு தில்லை ஸ்தானத்துக்கு பக்கத்தில் ஒரு சீனிவாச பெருமாள் கோயில் இருக்குது. இதே மாதிரி 2 கதவு, இந்த பக்கமும் இந்த பக்கமும். நிறைய பேர் நமக்கு என்னென்னா, யாரோ ஒருத்தர் சொல்கிறா திருப்பதி போனால் நடக்கும், யாரோ ஒருத்தர் சொல்கிறா பயணி போனால் நடக்கும், யாரோ ஒருத்தர் சொல்கிறா திருச்செந்தூர் போனால் நடக்கும். உங்களுக்கு எங்கே போனால் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நல்ல ஜோசியன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும். சார், நான் ஒரு ஜாதகம் பார்த்தேன், ஒரு பையனுக்கு, ஒரு பொண்ணுக்கு இந்த திசையில், இந்த மாதிரி வீட்டில், இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி பையன் இருப்பான் அப்படின்னு. அவள் உடனே என்ன பண்ணியிருக்கா, அந்த ஊரே போய் தேடி அந்த மாதிரி அந்த ஏரியாவில் அந்த அவளுடைய மதத்துக்காராலே இல்லை, ஜாதிக்காராலே இல்லை,
திரும்பி திரும்பி நான் சொன்னேன், இந்த இடத்துல இருக்கு, இத்தனாம் தேதி இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த பொண்ணை அவன் பார்த்துருப்பான், இந்த ஜாதக பிரகாரம். அப்புறம் பார்த்தா அது அங்கே இருக்கா. ஆனால் அவர்கள் அந்த தெய்வத்தை வழிபடவில்லை, வேறு தெய்வத்தை வழிபடுகிறார்கள். அந்த மாதிரியான ஒரு சூழல். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருக்கும் திருப்பதி வேலை செய்யும் அப்படின்னா திருப்பதி ஒன்று மட்டும் இருந்திருக்கலாமே. எதுக்கு 108 திவ்ய தேசங்கள்? எதுக்கு 274 இப்போ தேவார பாடல் ஸ்தலங்கள்? எதுக்கு 16 வைப்பு ஸ்தலங்கள்? சார், இங்கே தொடையூர்னு ஒரு ஊர் இருக்குது திருச்சிக்கு பக்கத்தில், விஷமங்கலேஸ்வர் அப்படின்னு பேர். அங்கே ஒரு வாதமுனி சன்னதி இருக்குது. அந்த வாதமுனி சன்னதியில் செவ்வாய்க்கிழமை, அமாவாசை, சனிக்கிழமை 3 நாள் அபிஷேகம். அந்த எண்ணெயை வாங்கிட்டு நீங்கள் தடவிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கைகால் வலி, தலைவலி, மெயினாக நரம்பு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். இங்கேருந்து 11 திருச்சியிலேருந்து 11 கிலோமீட்டர். ஆனால் நம்ம போக மாட்டேங்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், கேரளா ஆயுர்வேத வைத்தியசாலை அப்படின்னு சொல்லிட்டு திருவனந்தபுரத்துக்கும் பாலக்காடுக்கும் போயிட்டோம். முதல்ல நீங்கள் உங்களுக்கு சரியாகும்னு ஒரு நம்பிக்கை வச்சுக்கணும். உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற கோயில்களை நீங்கள் பார்க்கணும். சார், நான் திருப்பதி போக வேண்டாம்னு சொல்லலை, பழனி போக வேண்டாம்னு சொல்லலை. இங்கே இருக்கிற பெருமாள் கோயிலை பாருங்க, இங்கே இருக்கிற முருகன் கோயிலை பாருங்க. ஒரு விளக்கேற்றத்துக்கு சிரமப்படுற நிறைய கோயில்கள் இருக்குது. நான் நான் திருவிடமருதூர் போவேன். எனக்கு காமாட்சி இப்படி இஷ்ட தெய்வமும் அது மாதிரி திருவிடமருதூர் ஒரு ஆத்ம தெய்வம். திருவிடமருதூர் போனால் எனக்கு மனசாந்தி கிடைக்கும் அப்படின்னு நான் இன்னமும் நம்புகிறேன். ஏன்னா அங்கே 27 நட்சத்திரங்கள் இருக்குது, 27 லிங்கங்கள் இருக்குது. அந்த 27 லிங்கத்தில் நம்ம நட்சத்திரத்துக்கு நேராக ஒரு விளக்கு போட்டு பிரார்த்தனை பண்ணால் நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு அதீதமான நம்பிக்கை. அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் இருந்தது. என்னடா கோயிலேருந்து எடுத்துன்னு போகலாமா வேண்டாமா? நான் நல்லெண்ணெயில் விளக்கு போடுற வழக்கம் கிடையாது, இழுப்பெண்ணெயில் தான் போடுற வழக்கம். சரி, எப்படி போவோம் அப்படின்னு சொல்லி பாஸ்கரராஜபுரம்னு ஒரு ஊருக்கு போனேன். அங்கே ஒரு பிராதீனமான சிவன் கோயில் இருக்குது. ஆனால் நீங்கள் எண்ணெயில் விளக்கேற்றுறேன், யாராவது என்ன கொடுக்குறாலோ அதை கொண்டு விளக்கேற்றுறேன் சார். ஒன்றும் பெரிய வருமானம் கிடையாது, ஏதோ ஓடிட்டுருக்கு. சூரியனார் கோயிலை விட விசேஷமான ஒரு சிவன் கோயில் பாஸ்கராயபுரம்ங்கிற இடத்துல இருக்குது. பாஸ்கரராயர்னு ஒரு பெரிய ஸ்ரீவித்யா உபாசகர் ஆராதித்த கோயில். அவர் பூஜை பண்ண மேலும் எல்லாம் இருக்குது. நீங்கள் சூரியனார் கோயிலுக்கு 4 வாரம் போங்க, உங்களுக்கு பாருங்க. நடக்கலைன்னா இந்த பாஸ்கராயபுரத்துக்கு போங்க. அந்த நான் சொன்னேன், ஆனால் ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் இருக்குது, இந்த மாதிரி போட்டுன்னு வந்தேன். அவர் சொன்னார், நீங்கள் கொடுங்கோ, நான் வாங்கி விளக்கேற்றுறேன். ஆனால் இந்த மாதிரி எண்ணெயை எடுத்துன்னு போகக்கூடாது, வரக்கூடாதுன்னு எந்த சாஸ்திரத்துலையும் இல்லை. நம்ம சம்பிரதாயமாக வச்சுன்னு இருக்கோமே ஒழிய நமக்கு இது கிடையாது, நீங்கள் கொடுங்க அப்படின்னார். அப்புறம் சரி கொடுத்துட்டு நான் வெளியில் எல்லாம் வந்தோன்னே அவர் ஜோதிஷம் தாண்டி கோபுரம் தாண்டி ஒரு நமஸ்காரம் பண்ணார். என்னென்னு 1/2 லிட்டர் எண்ணெய் கொடுத்துருக்கேன், சுவாமிக்கு 15 நாளைக்கு விளக்கறியும்னார். ஆடி போயிட்டேண்ணா. என்னடா இந்த பக்கம் கஞ்சனூர், அந்த பக்கம் சூரியனார் கோவில், பெரிய இந்த பக்கம் திருமங்கலக்குடி, இங்கெல்லாம் அப்படியா இப்போ கூட்டமாக போகிற அந்த வழியில் இருக்கிற இந்த சிவன் கோவிலை தரிசிப்பதற்கால் இல்லை, பராமரிப்பதற்கால் இல்லை, கொடுப்பதற்கால் இல்லை. அதனால் அந்தந்த பகுதியில் இருக்கிற சிறிய கோயிலாக இருந்தாலும் சரி, பெரிய கோயிலாக இருந்தாலும் சரி,
பாருங்கள், விளக்கு எங்கே எரியலையோ அந்த 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 கோயிலுக்கு போய் ஒரு அரை லிட்டர் எண்ணெய் வாங்கி கொடுங்கோ, எள்ளுப்பெண்ணெய் வாங்கி கொடுங்கோ. விளக்கை தவிர வேறு ஒன்றும் ஏற்க முடியாது. உங்களுக்கு சிவாச்சாரியார் வீட்டுக்கு எடுத்துன்னு போய் பஜ்ஜி போட்டு சாப்பிட்ருவாருங்கிற சந்தேகம் உங்களுக்கு தேவையில்லை. எப்போ நாம் கொடுத்துட்டோமோ அதுக்கப்புறம் அந்த சிவாச்சாரியாருக்கும் அந்த கோயிலுக்கும் உண்டான பொருள் அது. அவள் என்ன வேணாலும் பண்ணிக்கட்டும், அதை பற்றிலாம் யோசனை பண்ணாதீங்க. போகும்போது ஒரு 2 அரை லிட்டர் எண்ணெயை வாங்கிட்டு போங்கோ. எந்த கிராமத்து கோயில், எல்லா தேவதை கோயிலாக இருந்தாலும் சரி. நான் வந்து விசுக்கர பிராணேவதசியாக மாசின்ன சவிதேவதசியாகனு ராமானுஜர் வாக்கியம் ஒன்று இருக்குது. பெருமாள் போகலாம் சிவன் கோயிலுக்கு, ஆனால் நான் போக முடியாது அப்படின்னு சொல்லி திருவான காவல் வாசல்லையே 4 கால மண்டபத்தில் ராமானுஜர் மழையில் நின்று கொண்டு இருந்தார்னு அவருடைய சரித்திரத்தில் வரும்போது இந்த வாக்கியம் வரும். அதனால் எந்த கோயிலாக இருந்தாலும் ஏதோ நம்மளால் முடிஞ்ச விளக்கேற்றுற ஒரு சின்ன கைங்கரியத்தை பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். இன்றைக்கி வந்து சியாமலா நவராத்திரி பூர்த்தி, அந்த பூர்த்தி சங்கல்பம். ஓம் யசேவதஸ்புத்துன்னதமதஸ்யாந்திராய தன்ய கிருபணே அகார் உபதன்யாத தேசாந்திராய தன்ய பிரபதே வத்ரோவதஸ்யா அபிம்சதேவதஸ்யாந்திராய தன்ய சபித்ராவதனேவதஸ்யோபத்ரன்னாதேபியா சமனோ வதன்யாத்ராய தன்ய கிருபா அகரம் சபிதேவதஸ்யாந்திராய தன்ய கிருபணேயா வதஸ்யா. ஹரி ஓம். சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தாயே சர்வகுணோபசாந்தி. ஓம் ஓம் நமோ பாத்தமசதுதத்யத்வராசி பரமேஸ்வர பீத்யதம் சுபேகபனே முகூர்த்தே பிரம்மணவிதிவதாத்தே சேதவரா கல்பை வைவசதமன்வந்தரே அஷ்டாதிம்பலிமே ஜம்பூதி விவாத வருஷே பரதಖಂಡಿಮೇಧವು ದಕ್ಷಿಣೇ ಬಾತೆ ದಂಡಗಾರಣ್ಯೆ ಸಹಾಪ್ತೆ ಅಸ್ಮಿನ್ನೋತ್ತಮಾನೆ ಯಾವಗಾರಿಗೆ ಶಾಂತಮಾನೇನ ಪ್ರಭವಾದಿ ಷಷ್ಠಿ ಸಂವತ್ಸರಾಣ ಮಧ್ಯೆ ಶೋಭಕೃತ ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ಉತ್ತರಾಯಣೆ ಮಕರಮಾಸೆ ಶುಕ್ಲಪಕ್ಷೆ ನವಮ್ಯಾಂ ಶುಭದಿದೌ ಸೋಮವಾಸಯುಕ್ತಾಯಾಂ कृत्या नक्षत्र विचाराम शुभ नक्षत्र शुभयोग शुभकर्ण भग्न विशेषण वशिष्ठाजाम अस्याम शिवस गोत्रोद्भव से पूर्व बल्गुनी नक्षत्र सिंहरासौजा स्वामीनाथ संपन्न उत्तर बल्गुनी नक्षत्र कन्या रासौजा सुब्रह्मण्य नामदेश ज्येष्ठा नक्षत्र विजय रासौजा चित्रा नामदेश ज्येष्ठा नक्षत्र विजय रासौजा हिंदू सुब्रह्मण्य नामदेश सविष्ठा नक्षत्र मकर रासौजातस्य राजशेखरन नामधेयस्य पुनरुसु नक्षत्र मिथुन रासौजातस्य कोकिलवाणी नामधेयस्य कृत्या नक्षत्र ऋषभरासौजातस्य पौंडराज नामधेयस्य ज्येष्ठा नक्षत्र रासौजातस्य मणिमेखला नामधेयस्य मृगशीला नक्षत्र मिथुन रासौजातस्य बालमुरुगन नामधेयस्य यजमानस्य शोधन्यात्राय धन्य कृपयवदस्य अश्वत्सन्देवदस्यान्द्राय धन्य कृपणेयावदस्याः मासीनन्नविदेवदस्योगो श्यामला नवरात्रि पुण्यकाले हेवदप्रन्नदमदस्याः यत्किञ्चित् हिरण्यं यत्किञ्चित् द्रव्यः देवदस्योः भद्रन्नादेभ्यः समनो वदन्यात् हरिः ओम्.